ஏன்னா, அஷ்டமத்த பாக்குது. ஒண்ணு பிரச்சனையில நீங்க போய் சிக்குவீங்க. இல்ல பிரச்சனை உங்கள தேடி வரும். அதனால கவனமாக இருங்க. எப்படி பார்த்தாலும் அஷ்டமத்துல நீங்க போய் ஒரு அடி வாங்குறீங்க, இல்ல அடி உங்களுக்கு உழுகுது. நீங்க இல்ல இன்னொருத்தங்கள அடிக்கிறீங்க. லைம் லைட்ல நீங்க வந்துருவீங்க. ஆனா, அது பாசிட்டிவா, நெகட்டிவா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனா கவனமாக இருங்க. இந்த அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா, அதுக்குண்டான தெய்வ வழிபாடுகளும், பரிகாரங்களும் பண்ணும் பட்சத்தில், நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு பதவி, பொறுப்புகள இருக்கக்கூடிய விஷயங்கள தக்க வச்சுக்க முடியும். பொதுவாவே தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப, ரொம்ப அற்புதமா இருக்குது. ஏன்னா, காசு, பணம் அப்படிங்கிறது இந்த மாசம் நீங்க சேர்த்துனீங்கன்னா, உங்களுடைய 1 வருஷத்துக்கு உழைப்பு எதுவோ, அந்த அளவுக்கு இந்த மாசத்துல சேர்த்திற முடியும். ஆனா, அதுக்கு நீங்க மனசும் சரி, உடலும் சரி தயாரா இருக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மருத்துவ விரயங்கள் இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சர்ஜரி, அ வண்டி வாகனங்களுக்கு நெறைய செலவு பண்றது, ஒரு இன்சூரன்ஸ் மாரி போட்டு வச்சுக்கங்க. அதுல கிளைம் ஆயிக்கும். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, இளைய சகோதரன் வழி ஆதரவு தேடிக்கங்க. உங்களுக்கு உண்டான சொத்த பிரிக்கும்போது பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சகோதரன், இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதர வழி இருந்தாலும் சரிங்க. பொதுவாவே அவங்க கிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும்போது, அது உங்களுக்கு நெறைய நன்மைகள சேர்க்கும். உறவுகள் வழி ஆதாயங்கள் உண்டு. தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.